சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் பரணி எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ பரணி சண்முகத்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ ஒன்று கவனிச்சியா, பெரிய அத்தா கழுத்தில் ஒரு பெரிய செயின் கிடந்தது, நீ கவனிச்ச அப்படிங்கும்போது, ஆமால நான் ஒன்றும் கவனிக்கலை, ஆனால் புடவையை மூடிக்கிட்டு இருந்ததை பார்க்கும்போதே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சுது. அதுதானா, இதனால தான் பெரிய அத்தா தன்னுடைய கழுத்தில் உள்ள செயினை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு புடவையை மூடிட்டு இருந்தாள் அப்படிங்கும்போது, ஆமாம் எப்படி இந்த நெக்லஸ் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, அவகிட்ட அவ்வளோ பணமும் கிடையாது அப்படிங்கவும் உங்கள் அப்பா கிட்ட இருந்து வாங்கியிருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே சண்டை போட்டுட்டு வந்து தானே அங்கே இருக்கிறா, அப்படி இருக்கும்போது அவகிட்ட எப்படி இவ்வளோ பணம் வந்திருக்கும் அப்படிங்கவும், எங்க பாரு சண்டை இப்போ தானே போட்டுட்டு வந்திருக்கிறா, அதுக்கு முன்னாடி ஏதாவது பணத்தை வாங்கியிருப்பாளா இருக்கும் அப்படிங்கவும், இல்லை இல்லை இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சரி அது என்னன்னு கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது, உடனே சண்முகம் இப்போ இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய நேரமா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே பார்த்தோம்னா சண்முகம் பரணி கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே பரணி என்ன ஐயாவுக்கு ஒரே ரொமான்ஸ் மோடா தான் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கவும், பிறகு என் பொண்டாட்டி என் பக்கத்தில் இருக்கும்போது நீ தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கலாமா, இதை பற்றி பேசக்கூடிய நேரமா இது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பார்த்தோம்னா பரணி கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் பரணியும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா பாண்டிய மலை தான் காட்டுறாங்க. நல்ல வேலையா இந்த நெக்லஸை யாரும் பார்க்கல, நல்ல வேலை கொஞ்சம் அந்த நெக்லஸை போட்டுட்டு சந்தோஷப்பட விடுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டியம்மா திட்டிக்கிட்டு அந்த நெக்லஸை கழட்டி அவங்க பெட்டிக்குள்ள தூக்கி வைக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆகுது. அப்போ உடனே எல்லாருமே சமையல்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க. சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்காரவும், உடனே சண்முகம் பார்த்தோம்னா பரணிக்கு யாருக்கு தெரியாமல் ஊட்டி விடுறாங்க. இதை அறிவழகன் பார்த்துருந்தாங்க. ஓஹோ இதில் இது வேற நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் பார்க்கவும், உடனே அறிவழகன் ரத்னா கிட்ட கண்ணா காட்டுறாங்க. அங்கே பாருல உங்கள் அண்ணன் பரணிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாரு, இதில் நம்ம எதுக்காக இடைஞ்சலாக இருக்கணும், நம்ம இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லவும், உடனே ரத்னாவும் சரிதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அறிவழகன் சரி சரி நம்ம போய் வேற எங்கேயா போய் சாப்பிடலாம், எனக்கு வேற இங்கே உட்காந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவழகன் தட்டை எடுத்துகிட்டு போகவும், அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா ஒவ்வொருத்தராக இந்த மாதிரிக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வைகுண்டம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்குல இப்போ எல்லாரும் இங்கேருந்து எந்திரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், அப்பா உனக்கு வயசாகிறத தவிர மற்றபடி உனக்கு அறிவே கிடையாது வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்தையும் அழைச்சிக்கிட்டு இசைக்கு போகவும் எல்லாரும் தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. முத்துப்பாண்டி இசைக்கு அதுக்கப்புறமா அவங்க ரத்னா அறிவழகன் எல்லாருமே தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கவும், அப்போ உடனே சண்முகம் சொல்கிறாங்க, இப்போ தான் எல்லாரும் பொய்யாச்சுதுல, இப்போ என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஊட்டி விடவும், உடனே பரணியை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் தான் உனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறேன், நீ எனக்கு ஊட்ட மாட்டே அப்படிங்கும்போது, இது என்னல இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, சண்முகத்துக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் வேற பொண்டாட்டிக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட தெரியுமா அப்படின்னு வைகுண்டம் சொல்லிட்டு இருக்கவும், அப்பா நீ சத்தம் போடாதப்பா, நம்ம சத்தம் கட்டுச்சுன்னா அப்புறமா அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட போறாங்க அப்படிங்கவும், ஓஹோ இதனால தான் எல்லாரும் இங்கேருந்து எந்திரிச்சு வந்தீங்களா, எனக்கு இப்போ தான் புரியுது அப்படிங்கவும், ஆமாம் உனக்கு வயசாகிறது தவிர மற்றபடி உனக்கு கொஞ்சம் கூட இதே கிடையாது, இப்போ மாதிரி உனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா உடனே சண்முகம் பரணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் உனக்கு ஊட்டி விட்டோம்ல அது மாதிரி நீ எனக்கு ஊட்டி விடு அப்படிங்கவும், உடனே பரணியை சாப்பாடு எடுத்து அவங்க சண்முகத்துக்கு ஊட்டி விடுறாங்க. நீ ஊட்டி விடுறியா இல்லை எனக்கு என்னை போட்டு அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே பரணி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வைகுண்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ சண்முகத்துக்கு இப்போ மாதிரி பரணியோட சந்தோஷமாக இருக்கணும்னு தோணுச்சே, இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் பிரச்சனைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான், அவளாக ஹாஸ்பிட்டல்னு அவள் அலைஞ்சிக்கிட்டு இருப்பா, எப்படியோ கூடி சீக்கிரமே இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், சூடாமணி நீ தான் எல்லாமே இவங்களுக்கு நல்லது நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வைகுண்டம் சொல்லிட்டு இருக்கவும், உடனே இசைக்கும் முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, போகிற போக்க பார்த்தா சீக்கிரத்திலே நல்லது நடந்துரும் போலுக்கு அப்படிங்கவும், உடனே முத்துப்பாண்டி சிரிக்கவும், அதே மாதிரிக்கு அறிவழகனும் ரத்னா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஆமா இது போற போக்க பார்த்தாக்கி எப்படியும் அடுத்த மாசத்துலயே பரணி வாமிட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், உடனே அறிவழகன் அவங்க ரத்னாவோட காதல சொல்லவும், உடனே ரத்னாவும் வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா பரணி சொல்றாங்க, சரி நம்ம 2-3 நாள் லீவ் போட்டாச்சு, இது நான் கிளினிக் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி கிளினிக் கிளம்பவும், வா நானே கொண்டு ஒன்று விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பார்த்தோம்னா பரணியை அழைச்சிட்டு போறாங்க. அடுத்ததான் அங்கே பார்க்கும்போது பாண்டிய மலை தான் கட்டுறாங்க. எப்படியோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையா அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ மாதிரி அந்த வைர நெக்லஸை நான் போட்டு நான் அழகு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைர நெக்லஸை அவங்க போட்டுட்டு அவங்க அழகு பார்த்துட்டு இருக்கவும், அந்த நேரத்தில் பார்த்தோம்னா வைகுண்டத்தை தான் பார்க்குறாங்க. என்னது பண்ணிட்டு இருக்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கிற, உன் கழுத்தில் ஏதோ இருக்கிற மாதிரிக்கு தெரியுது, ஏதோ மறைச்சிட்டு போகிற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ இவன் இருக்கிறத நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியமா எரிச்சலோடு இருக்கிறாங்க. ஒரு செயினை போட்டு அழகு பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழட்டி வச்சுட்டு வரவும், என்னல
எதுக்கு கூப்பிட்டடிக்கும் போது அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிற, எதுக்காக நீ வந்து சேலை எந்த மாதிரிக்கு நீ வந்து அதாவது கழுத்தை மறைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கிற அப்படிங்கவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது கூட ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பியா என்ன, இது வீடா என்னது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டிமா திட்டிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த அமைச்சர் வந்து பாண்டிமாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இவன் எதுக்காக சும்மா சும்மா ஃபோனை பண்ணி உயிரை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிமா உடனே ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. சொல்லியா எதுக்காக சும்மா சும்மா ஃபோனை பண்ணி உயிரை வாங்கிட்டு இருக்கிற அப்படிங்கவும் உடனே வந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாருங்க, பாரு ஒழுங்கு மரியாதை எனக்கு கொடுத்த பணத்தை நீ கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் நான் தர முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி நீ பணத்தை தரலன்னா அப்போ இது எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு சண்முகத்திட்ட நான் மாட்டி விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாண்டியமா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தான் சொல்லிக்கிட்டு நான் கண்டிப்பாக சண்முகத்தில் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல அப்படிங்கவும் இது கிட்டதுமே பாண்டியமா வந்து சொல்கிறாங்க, ஐயோ நீ அந்த மாதிரிலாம் சொல்லிடாத, அப்படி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் என்னை நார்னாராக 2 பேரும் சேர்ந்து தொங்க விட்டுருவாங்க அந்த சண்முகமும் பரணியும் சேர்ந்து இப்படி சொல்லவும் அப்போது நான் கொடுத்த பணத்தை ஒழுங்கு மரியாதை தந்துரு அப்படிங்கும் போது சரி சரி நீ கொடுத்த பணத்தை நான் தாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஃபோனை வைக்கவும் அப்போ பாண்டியமா நினைக்கிறாங்க இவன் கொடுத்த பணத்தில் தானே நம்ம வந்து வயல நெக்லஸை வாங்கி வச்சுட்டோம், இப்போ என்னென்னா இவன் பணத்தை தான் சொல்லி கேட்டுட்டு இருக்கிறான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்ம சொல்லலைன்னா அவன் சண்முகத்திட்ட போய் உண்மையை சொல்லிடுவேன்னு சொல்லி வர நம்மளை மிரட்டிட்டு இருக்கிறான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, ஒரு இக்கட்டான நிலைமையில நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியமா வந்து நினச்சிட்டு இருக்கவும் அடுத்ததான் அவங்க பார்த்தோம்னா வந்து அவங்க பரணியை தான் காட்டுறாங்க. அப்போ பரணி வந்து அவங்க வீட்டுக்கு வரவும் அப்போ பாண்டியமா திருன்னு அங்கேயுமா முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து உடனே பரணி வந்து பார்க்குறாங்க, என்னது இவ முழிக்கிற மொழியே சரியில்லை, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இவ கொஞ்ச நாளாவே இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரணி வந்து பாண்டியமாவுக்கிட்ட கூப்பிடவும் பாண்டியமாலும் வராங்க. என்ன பரணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம் எதுக்காக நீ இந்த மாதிரிக்கு வந்து ஒரு பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிற, உன்னுடைய நடவடிக்கையே சரியில்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் கண்ணில் தான் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கும்போது என் கண்ணில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆமாம் அன்னைக்கு நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது உன் கழுத்தில் ஒரு செயின் போட்டிருந்ததையே அது என்ன புதுசாக வாங்கினேன்னு சொல்லி கேட்கவும் இப்படி சொன்னதுமே பாண்டியமா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என் கழுத்தில் இந்த போட்டிருந்த செயினை இவ பார்த்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் ஆமாம் அந்த நெக்லஸ் எப்போ வாங்கினேன் புதுசு மாதிரிக்கு இருந்துச்சு அப்படிங்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் அப்படிலாம் ஒன்றுமே போடலை அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ என்னை வந்து ஏமாற்றலாம் முடியாது, நீ வந்து நெக்லஸை போட்டிருந்த அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த புடவை எடுத்து நீ மறைச்சிக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆமாம் உனக்கு எப்படி அவ்வளோ பெரிய நெக்லஸ் நீ எங்கேருந்து வாங்கின, உனக்கு அவ்வளோ வாங்குறதுக்கு பணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே பாண்டியம்மா ஐயோ வசமாக நம்ம மாட்டிக்கிட்டோம் போலுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, இவ பார்த்துருக்க மாட்டாலாம் சொல்லி நினச்சோம் ஆனால் இவ பார்த்துருக்கால இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாண்டியமா வந்து நான் அப்படி ஒரு நெக்லஸை போடவே இல்லை, உன் கண்ணில் தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பரணி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு பொய் சொல்லாத பெரிய அத்தா அப்படிங்கும்போது நான் எதுக்காக பொய் சொல்ல போகிறேன், என்கிட்ட எதுக்கு அவ்வளோ பணம், நீ ஏதோ பார்த்துட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிற, அப்படிலாம் நான் ஒன்றுமே போடலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரே தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியமா வந்து நான் போய் ரெஸ்ட் எடுக்கிற போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ சண்முகம் வரவும் என்னாச்சு பரணி அப்படிங்கிறாங்க, இல்லை இந்த பெரிய அத்தாவோட நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே பரணிக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் பதட்டமாகி போகவும் அப்போ வந்து உடனே வந்து பரணி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சண்முகம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இந்த விஷயம் வந்து சவுந்தர பாண்டிக்கு தெரிய வரும்போது அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது பரணி வந்து கன்சீவாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் இதெல்லாம் வந்து உண்மையிலே நடந்ததா இல்லைன்னா பரணி வந்து வாமிட் பண்ணுற மாதிரிக்கு வந்து அவங்க சண்முகம் கனவு கண்டிருக்காங்களா, என்ன நடந்துச்சு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.